ஒரு கிராமத்தில் ஒரு குரங்கு மற்றும் ஒரு வயதான தச்சன் நண்பர்களாக வாழ்ந்தனர். அந்த வருடம் கோடை மிகவும் கொடூரமாக இருந்தது. வெயிலால் மரங்கள் கூட வாட ஆரம்பித்தன. தச்சன் தினமும் வியர்வையில் நனைந்து வேலை செய்தார். ஒரு நாள் வெப்பத்தால் கோபமடைந்த அவர் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த குரங்கின் மேல் கத்தினார். எப்போதும் தொந்தரவுதான் என்று கூறி அதை விரட்டிவிட்டார். குரங்கு மிகவும் சோகமாகி போனது. என் நண்பர் இவ்வளவு கோபப்படுகிறார், அவருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தது. அது காட்டுக்குள் ஓடி ஒரு விசித்திரமான நீல நிற விதையை கண்டுபிடித்தது. அந்த விதையை தச்சனின் வீட்டருகே நட்டது. பிறகு குரங்கு தினமும் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றியது. சில நாட்களில் அந்த சிறிய செடி ஒரு பிரம்மாண்டமான மரமாக வளர்ந்தது. ஆனால் அது சாதாரண மரம் இல்லை. அதன் கிளைகளில் பெரிய பெரிய குளிர்ந்த நீர் நிறைந்த பழங்கள் தொங்கின. ஒரு நாள் குரங்கு அந்த பழங்களை பறித்து தச்சன் வேலை செய்து கொண்டிருந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. பழம் உடைந்தவுடன் அதிலிருந்து பனி போல் குளிர்ந்த நீர் வெளியேறியது. தச்சன் அந்த நீரை முகத்தில் தெளித்தவுடன் உடனே குளிர்ச்சி அடைந்தார். அவர் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். நான் கோபப்பட்டாலும் நீ எனக்கு உதவி செய்தாயே என்று குரங்கை அணைத்துக் கொண்டார். அந்த நாள் முதல் அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த மந்திர மரத்தை பாதுகாத்தனர். கோபத்திற்கு பதில் அன்பு காட்டினால் அதுவே பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இது போன்ற உணர்வு பூர்வமான கதைகளுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.